முடவாட்டு கிழங்கு சூப்பு. தேவையான பொருட்களை ரெடி செஞ்சு வச்சுக்கோங்க. முடவாட்டு கிழங்கின் பயன்கள். முடவாட்டு கிழங்கு அப்படிங்கிறது மலைப்பகுதிகளில் கிடைக்கும் ஒரு வகையான கிழங்கு வகையை சார்ந்தது. முடவாட்டு கிழங்கு அது ஆட்டுக்கால் கிழங்கு எனும் கூறுவார்கள். மலைப்பகுதியில் வளரும் மூலிகை தாவரமாகும். இது சைவ உணவாளர்களுக்கு இயற்கையான ஆட்டுக்கால் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய இது என்ன அப்படின்னா, மூட்டு வலி நிவாரணம். மூட்டு வலி, வாத நோய் மற்றும் முழங்கால் வலிக்கு சிறந்த தீர்வா இது அமைச்சுக்க முடியும். எலும்பு ஆரோக்கியம். எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கவும் எலும்புகளை வலுவாக்கவும் பயன்படுது. இதை சூப் செய்து குடிப்பதால் ஆட்டுக்கால் சூப்பிற்கு இணையாக ஊட்டச்சத்து மற்றும் உடல் வலிமை கிடைக்கும். இதோடைய வாசனை, டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் எப்படி போட்டு குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரியான தன்மை கொண்டு இருக்கும். இது வந்து ரத்த அழுத்தத்தை கூட சீராக்கக்கூடிய தன்மை கொண்ட கறி குழம்பு சூப் இருக்குல்ல. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முடவாட்டுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டு கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கும் பொழுது அது நல்லா சூப்பு பொருளாக கிடைக்கும் அப்படின்னாக்க, அடுத்தது மல்லித்தூள். அதையும் நல்லா வானலில் போட்டு தங்க நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வறுத்து சூடு ஆடுற மணி கொட்டிடுங்க. காய வச்ச பூண்டு. இந்த பூண்டையும் நல்லா வெயிலில் காய வச்சு அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கமகமன்னு ஒரு வாசனை. அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த வாசனை. அதோட இன்னும் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, சோம்பு. சோம்பு நல்லா வறுத்துட்டு எல்லாமே வறுக்கும் போது தான் அது அதோட நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால நிறைய நாள் கெட்டு போகாமையும் நமக்கு இருக்க உதவுது. இதை தொடர்ந்து சீரகம். சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் கோல்டு கலரில் வர மாரி வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்தோம், இல்லை வீட்டில் மிக்ஸி இருந்ததுன்னா அதில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். அதோட காய வைத்த கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி. இது வந்து நிறைய நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுது. அதுமாரி சுவையை கூட்டுறதுக்காகவும் இதை நிறைய பயன்படுத்துகிறோம். கருவேப்பிள்ளையும் அதில் வறுத்து கொட்டிடுங்க. அடுத்தது மிளகு. காரத்துக்கு மிளகா சேர்க்காமல் மிளகு சாப்பிடும் பொழுது சளி தொல்லை, நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். அதனால மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெள்ளை உளுந்து. அடர்த்தி கொடுக்கறதுக்காக வெள்ளை உளுந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது சேர்க்கும் பொழுது அந்த சூப்பு தண்ணித்தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான தன்மைக்கு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் அதோட வறுத்த வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு. எல்லா அளவுகளும் முன்னாடி பதிவுலேயே கொடுத்துருக்கேன், என்னென்ன அளவுகள் போடணும் அப்படின்னு. இதை வீட்டில் செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, யாராவது விருந்தாடி வராங்க, இல்லை நமக்கு ஏதாவது உடம்பு முடியல, சளி பிடிச்சிருக்கு, இல்லை கை கால்லாம் வலிக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ஒரு குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது துவரம் பருப்பு 100 கிராம். அதையும் நல்லா வறுத்தரணும். சுக்கு. இது வந்து அதிகபட்சமாக சளியை போக்குறதுக்காகவும் நம்மளுடைய கை கால் வலிக்காகவும் தான் இதை சாப்பிட்றதுனால இதில் சுக்கெல்லாம் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு பயன் கிடைக்கும். பட்டை. வாசனைக்கு லவங்கப்பட்டை இலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். கிராம்பு, லவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நல்ல மணமான அந்த எப்படி ஆட்டுக்காலை வச்சு நம்ம சூப்பு வச்சா என்ன மனம் வருமோ அதே மாதிரி இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு. அதுக்கப்புறம் உப்பையும் நல்லா மிஷினில் கொடுத்தோ இல்லை வீட்டில் மிக்சிலேயோ நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் பயன்படுத்தலாம். இல்லை விருந்தாளிகள் வராங்க அப்படிங்கிறப்ப இது என்னென்ன ஆட்டுக்கால் அப்படின்னே சொல்லியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மேலே வந்து எண்ணெய் திட்டுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும். இது நியமம் தற்சார்பு அங்காடியில் கிடைக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளவும்.